தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மலையடிவார பகுதியில் விவசாயிகள் உயிரிழந்த விவகாரத்தில் அவர்களது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உடல்களை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். ஓரிரு தினங்களுக்கு முன்பு ஆண்டிப்பட்டி அடுத்த பஞ்சதாங்கி மலையடிவார பகுதியில் உள்ள 2 வெவ்வேறு விவசாய தோட்டங்களில் நண்பர்களான மணி மற்றும் கருப்பையா ஆகியோர் உடலில் பலத்த காயங்களுடன் உயிரிழந்து கிடந்தனர். உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் சடலங்கள் மீட்கப்பட்ட இடத்தில் இருந்து செல்போன் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விவசாயிகளின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கும் வரை உடல்களை வாங்க மாட்டோம் என்றும் உறவினர்கள் எச்சரித்தனர். இதனிடையே உயிரிழந்த விவசாயி மணியின் மகன் இராணுவ வீரராக உள்ள நிலையில் ஒரு இராணுவ வீரரின் தந்தை மரணத்திலேயே காவல்துறை அலட்சியமாக இருப்பதாக பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பாஜக சார்பில் மாவட்டம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் என்றும் எச்சரித்துள்ளனர். ராணுவ வீரர் அப்பாவோட இறந்திருக்காரு. அவர் இறந்து 3 நாள் ஆச்சு. முக்கியமான எவிடன்ஸ் இறந்த இடத்துல ஒரு மொபைல் போன், செல்போனோட போட்டோட எல்லாமே கிடைச்சிருக்கு. அது சம்பந்தமாக காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கும் போது உங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பப்ளிக்கு சொல்ல வேணாம், சம்பந்தப்பட்ட மகனுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தமிழ்நாட்டில் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்காது என்பது தெளிவாக இருக்கிறது. சார், இந்த மாதிரி எங்க அப்பா இறந்திருக்காரு. அவருக்கு அவங்க ஒரே வார்த்தை சொல்றாங்க, இறந்திருக்கான்னு சொல்றீங்க, ஐ விட்னஸ் யாருன்னு கேட்டாங்க. அப்ப அந்த பக்கத்துல ஒரு செல்லே கிடைச்சிருக்கு, அது ஒரு ஐ விட்னஸ் இல்லையா? அந்த போன் யாரோடது, அந்த போன்ல இருக்க கால் ஹிஸ்டரி செக் பண்ணு, அவங்கள புடி. இல்லையா, நாங்க 2-3 பேர் பேர்ல இந்த மாதிரி சந்தேகம் இருக்குன்னு சொல்றோம். அந்த சந்தேகத்தின் பேர்ல கூட அவங்களே இன்ன வரைக்கும் விசாரிக்கல. சந்தேகத்தின் பேர்லயும் விசாரிக்கல, அந்த போன் யாரோடதுன்னு கண்டுபிடிக்கல, அந்த போன்ல இருக்க கால் ஹிஸ்டரியும் செக் பண்ணி கண்டுபிடிக்கல. நீங்க போங்க, நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி பிஎம் வரைக்கும் கூட்டு வந்துட்டாங்க. இப்ப பிஎம்மும் முடிஞ்சு, சொந்த ஊரை விட்டுட்டு அப்பா அம்மா விட்டுட்டு நாட்டுக்காண்டி அங்க போய் பாடுபடுறேன். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்.